ஆண்டவர் உங்கள் வார்த்தையை பார்ப்பது கிடையாது. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கின்றார். பல நேரங்களில் நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது உள்ளத்திலே சலசலப்பு இருக்கலாம். இல்லை என்றால் பல நேரங்களில் நமது சடங்குகள் சம்பிரதாயங்கள் உதடோடு நின்று விடுவதால் அது சலசலப்பிலே நின்று விடுகின்றன. எந்த மனநிலையோடு நாம் ஜெபிக்கின்றோம், எந்த மனநிலையோடு இந்த ஆண்டவரை அணுகி வருகின்றோம், அன்னாளுடைய மனநிலையோடு வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் புது வாழ்வு கிடைக்கும். நாம் நினைத்த காரியங்கள் கடவுளால் கைகூடும். பல நேரங்களில் நாமும் ஆலயத்திற்கு வருகின்றோம், ஜெபிக்கின்றோம். ஊன் உடலானது அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது. ஆனால் கடவுளை உள்ளத்தின் வழியாக அணுகுகின்ற பொழுது அந்த தீய ஆவியை அகற்றியது போல நமது உடலில் இருக்கக்கூடிய தீய ஆவி, நமது எண்ணத்தில் இருக்கக்கூடிய தீய ஆவிகள், குறிப்பாக திரு அவைக்கும் நமது இறைமகன் இயேசுவிற்கும் எதிராக இருக்கக்கூடிய முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அனைத்தையும் அகற்றிவிட்டு அந்த மகனுக்கு புது வாழ்வு கொடுத்தது போல நமக்கும் புது வாழ்வு தருகின்றார் இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து. அந்த இரண்டு நபர்கள், அன்னால் தீய ஆவி பிடித்த மனிதன், இருவருமே ஆலயத்திற்கு சென்றார்கள். சென்றதற்கு காரணமே புது வாழ்வு பெற வேண்டும். இருவருடைய அந்த குறைபாடுகளும் நீக்கப்படுகின்றன. கடவுள் அவர்கள் மீது பரிவிரக்கம் கொண்டு அவர்கள் உள்ளத்தின் பொருட்டு அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்வை தருகின்றார்.